ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531918697. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா என்ன நினச்சி நீங்கள் அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லி உங்களுக்கு அப்படியே தீர்வு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒரு முனிவர் வந்து ஒரு மரத்தடியில் வந்து தவநிலையில் இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தன் போய் தினம் பார்ப்பேன். அப்போ வந்து அவர் தவநிலையே இருந்திருக்காரு. அப்போ அவன் நினைப்பேன், என்னடா அவர் வந்து சாப்பிடாம தண்ணியும் குடிக்காமல் எப்படி இப்படி தவநிலையே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் போய் பார்த்தேன். அப்போயே அந்த தவநிலையில் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம் இப்படி போய் பார்த்துருந்துருக்கிறேன். 1 வருஷம் கழிச்சதுமே வந்து அவர் அந்த முனிவரை போய் பார்க்குறப்ப அந்த முனிவர் அந்த இடத்துல இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்திருக்கு. என்னடா நம்ம வந்து 1 வருஷமாக வாரம் வந்தோம், இப்படி மாதம் வந்தோம், இப்படி வந்து 1 வருஷமாக நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவர் தவணையிலே இருந்தார். இப்போ என்ன ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு வந்து அந்த இடத்துல போய் தேடி இருக்கேன். தேடுறப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவரை பார்த்துட்டு, இந்த இடத்துல இந்த மரத்தடியில் ஒரு தவநிலையில் ஒருத்தர் முனிவர் இருந்தாரே, அவர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரா, நாங்கள் பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி நாங்கள் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். அவன் வந்து மழையிலையும் போய் பார்த்துருக்கேன், வெயிலையும் போய் பார்த்துருந்துருக்கேன். அவர் அந்த இடத்துலேயே இருந்திருக்காரு. அப்போ என்னடா நம்ம மழையிலையும் பார்த்தோம், வெயிலையும் பார்த்தோம், இங்கே தானே இருந்தார், இப்போ ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தே அந்த மரத்தடியில் உட்காந்துருந்துருக்கேன். மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த முனிவர் வந்து இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாரு. தெரியவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு என் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே அவர் வந்து, நான் இங்கேப்பா இருந்தி, நீ தினம் வந்து பார்க்குறதையும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ பார்த்துட்டு போனதையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே எதுக்குப்பா என்னை தினம் வந்து மழையிலையும் வெயிலையும் நீ பார்த்த அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல இவ்வளோ அமைதியாக வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் எப்படி ஒரே இடத்துல நீங்கள் வந்து தவணையில் இருக்கிறீங்கன்றத நான் வந்து ஒரு அதிசயமாக வந்து பார்த்துட்டு போனீங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, உனக்கு இப்போ என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்கவுமே அவர் முனிவர் கேட்டிருக்காரு வந்துட்டு. இவன் உடனே சொன்னேன்னா, எனக்கு வந்து என்ன நான் கேட்கலன்னா அந்த வரத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு உடனே உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் அப்படியே தரேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பைரவிதே நான் தான். எங்கள் அம்மாவை போய் மழையிலையும் பார்த்தேன், வெயிலையும் போய் பார்த்தேன். நான் ஒரு 1.5 வருஷம் வந்து நான் எங்கள் அம்மாவை விடாமல் வாரம் வெள்ளிக்கிழமை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, வெயில் போட்டாலும் சரி, நான் ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. அப்போ நான் பார்க்கவும் எங்கள் அம்மா எனக்கு வந்து அந்த குறி சொல்கிற வரத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அப்போ வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் வந்து அம்மா அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து நான் பிடிக்கிற துண்ணூரில் வந்து எனக்கு வந்து அப்படியே அவர் காட்சியாக வந்தாங்க. அதை வந்து என்கிட்ட சாமி பார்க்க வந்தவங்களும் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த தாயை வந்து நான் வந்து மனம் உருகி உள்ள உருகி உருகி அந்த தாயிட்ட நான் தேடி போனேன். ஒரு அம்மாவாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாயை பார்க்க எப்படி போவோமே, அதுமாதிரி எங்கள் அம்மா நினச்சா எங்கள் அம்மாவை தேடி போனேன். நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட அதை கொடுமா இதை கொடுமான்னு நான் கேட்கல. நான் வரும்போது வாசலில் நின்று இந்த மக கூட வாமான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அந்த அம்மா வந்து இந்த மக கூப்பிட்டதுக்காக என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து குறியும் சொல்கிறேன். நான் என்கிட்ட வந்து அம்மா நேராகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கதை பூராமே எங்கள் அம்மா சொன்ன கதை. இவ்வளவு நாள் இந்த கதையை 3 வருஷமாக சாமி பார்த்துட்ருக்கேன். இந்த கதையை பூரா நான் பொக்கிஷமாக எழுதி என்கிட்ட சாமி அந்த பார்க்க வரவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், அம்மா கதை சொல்லும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த கதை எனக்கிட்டே சொன்ன கதைன்னு நினச்சிட்டு நான் நோட்டில் பொக்கிஷமாக எழுதி நான் வந்து பீரோவில் வச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம். ஆனால் எங்கள் அம்மா ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட வந்து அம்மா உத்தரவு கொடுத்தாங்க. அதனால இந்த இப்போ உலகத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன கதை.